ஹல்லேலூயா. கர்த்தர் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிற பிரியமானவர்களே, சௌக்கியமாக இருக்கிறீங்களா? அந்த நாளிலே கூட நம்மை சந்திக்கும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். கிருபை செய்த தேவாதி தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துவோம். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்குற ஒரே ஒரு காரியம், ஏசாயா எழுதின தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 1வது அதிகாரம் 19வது வசனம். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மைகளை புசிப்பீர்கள். நீங்கள் மனம் பொருந்தி உண்மையாக நான் திருந்திட்டேன், உண்மையாக நான் ஆண்டவருக்காக வாழ்வேன், உண்மையாக நான் உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு நீங்கள் செவி கொடுத்தால், மனம் பொருந்தி செவி, உதட்டில் ஒன்று உள்ளத்துக்குள்ளே ஒன்றும் இல்லை, உள்ளம் எப்படி இருக்கிறதோ அப்படியே வாயில் இருக்கணும். சரியா? இல்லை உள்ள வேறுபாடாக இருந்து வாய் நன்மையானதை அல்லது நல்லதையே பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்தால் கர்த்தருடைய வாய் உனக்கு விரோதமாக எழும்பும். புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால் தேவ சமூகத்துக்குள்ள மனம் பொருந்தி ஏசப்பாவுக்கு என்ன பண்ணுங்கள், செவி சாய்ங்க, ஆண்டவருக்கு செவி கொடுங்க. அப்படி செவி சாய்த்தால் பூமியினுடைய நன்மைகளை நாம் புசிப்போமா? புரியுதா உங்களுக்கு? பூமியினுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்வோம். கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்தினால திருப்தி அடைவோம். ஆபத்து காலத்தில் கூப்பிட்டு நாம் தப்பித்து கொள்வோம், பஞ்ச காலத்திலே நாம் திருப்தி அடைவோம். ஆகையால் பிரியமான என் அன்பு தேவ பிள்ளையே, மனம் பொருந்தி கிறிஸ்து இயேசுவுக்கு உங்களுடைய கீழ்ப்படிதலின் ஆவியை, அதாவது நீங்கள் செவி கொடுத்தால் இந்த பூமிக்குரிய நன்மைகளினால் நம்முடைய வாயை திருப்தியாக்குவார். இல்லை அவருடைய வாய் நமக்கு எப்படியாய் எழும்புமா? மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாகில் பட்டயத்துக்கு இரையாவீர்கள், கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. ஒன்று தெரிஞ்சுக்கோ, உன் இருதயம் எப்படியா இருக்குதோ அப்படியே உன் வாய் இருக்கட்டும். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? இந்த இருதயம் என்ன யோசிக்குதோ அதை வாய் பேசட்டும். வசனம் அதுதான் சொல்லுகிறது. இருதயனுடைய நினைவுகள் வாய் பேசுன்னு சொல்ல. இந்த இருதயத்தில் கிறுக்கும் கேடும் பழிவாங்குதலும் பொல்லாப்பும் நாசம் மோசங்களும் உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு வெளியில் அப்படியே ஹாயாக அப்படியே தேன் ஒழுகுற மாதிரி நீ பேசிட்ட, கர்த்தருடைய வாய் உனக்கு விரோதமாக எழும்பும். கர்த்தருடைய வாய் இது சொல்லுகிறது, உன்னை பட்டயத்தினாலே வெட்டுவேன் என்று சொல்லுகிறார். ஆகையால் மனம் பொருந்தி உன்னுடைய இருதயத்தை கர்த்தருக்கு ஒப்புக்கொடு. நன்மையினாலே ஆசீர்வதிக்கப்பட்டு வாழ்ந்து கர்த்தருக்கு மகிமையான சாட்சியோடு கூட கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அல்லாண்டவரே, இந்த நாளிலே மனம் பொருந்திய நல்ல இருதயத்தோடு கூட உமக்கு செவிசாக்கி எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் இருதயத்தோடு கூட பேசி எங்களை திருத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். உள்ளுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வாயில் ஒன்று பேசுகிற அந்த வாழ்க்கை இந்த கிறிஸ்துவத்துக்குள்ளாக இருக்கவே கூடாது சுவாமி. உண்மை ஆண்டவரே எப்போ ஜெயிக்கும். அந்த உண்மையின்படி வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. மரணம் அறிந்து உண்மையாக இருப்பவனை ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமாம் ஆண்டவரே, இந்த இருதயத்தினுடைய உண்மை எப்பொழுதும் ஆண்டவரை நிலைத்திருக்க கிருபை செய்யுங்க. மனம் பொருந்தி ஆண்டவரே, மனம் திருந்தி ஆண்டவரே உணர்ந்து உமக்கு செவி கொடுக்கிறோம். ஆண்டவரை எங்களை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் கிருபை செய்ய. அப்படி இல்லாது விட்டால் ஆண்டவரே, உடைய வாய் சொல்லுகிறது, பட்டயத்தினாலே நீங்கள் வெட்டி சாய்க்கப்படுவீர்கள் என்று சொல்லி ஆண்டவரே, அப்படிப்பட்ட தண்டனைக்கு எங்களை உள்ளாக்காதபடிக்கு நாங்கள் இப்பொழுதே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, பெரிய காரியத்தை இந்த நாளிலும் பிறந்தநாள் திருமணங்களை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கு அச்சபிக்கிறேன். ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் பிதா குமார பரிசுத்த ஆவி நாமத்தினால வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதத்தின் கரம் கொடுக்குறேன். இயேசு சுவாமி, ஒவ்வொரு ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறேன், சபை மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். சபை விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறேன். மனம் பொருந்தி உமக்கென்று ஊழியர்களை ஊழியம் செய்யட்டும், செவி சாய்க்கட்டும். விசுவாசிகளும் ஆண்டவரே உமக்கென்று ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், மனம் பொருந்தி செவி கொடுக்க கர்த்தர் கிருபை செய்தார்கள். இயேசு சுவாமி அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.